ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமதன்னோ திபரசோதியாத். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரராய. நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு தந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் பல கோடான கோடி நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். தொடர்ந்து எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுத்தவங்க உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, இப்போ பங்குனி மாத பலன்கள், அதாவது தமிழ் மாதம் சித்திரை முதல் பங்குனி வரை. அப்போ இந்த தமிழ் வருடத்தின் இறுதி மாதம் பங்குனி மாதம், தமிழ் வருடத்தின் இறுதி மாதம், விசுவாச ஆண்டின் இறுதி மாதம் முடிவடை போகின்றது. இந்த பங்குனி இறுதி மாதத்தில் என்ன ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு நடந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, காலப்புருஷ தத்துவத்துக்கும் 12ஆம் இடம், தமிழ் வருடத்திற்கும் இறுதி மாதம் 12ஆம் மாதம் ஆக இரண்டும் இணைந்து அங்கே சனி பெயர்ச்சி ஆயிருக்கின்றது மீனராசியில். காலப்புருஷ தத்துவத்துக்கும் 12ஆம் இடம் மீனராசி. ஆக தமிழ் வருடத்திலும் 12வது மாதம் அந்த மீனராசி. இந்த இரண்டு விதமான அமைப்புகளில் அங்கே அந்த மீனராசியில் இந்த பங்குனி மாதத்தில் சனி பகவான் அங்கே பெயர்ச்சி அடைந்திருப்பதுதான் அதற்குரிய சிறந்த பலன்கள். சித்தர்கள் முனிவர்கள் சொன்ன முறைப்படி இங்கே உங்களுக்கு பலன்கள் வழங்கப்படுகின்றன. பிரம்மனால் உங்கள் தலையெழுத்து எழுதப்பட்டிருக்கின்றது என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். பிரம்மனால் உங்கள் ஒவ்வொருவரின் தலையெழுத்து கர்ம வினைப்படி உங்கள் யோகங்கள், உங்கள் பிறப்பின் யோகங்கள் பிரம்மனால் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். ஆக ஜோதிட சாஸ்திரம் பிரம்மனால் படைக்கப்பட்டது. ஒரு ஜோதிடத்தின் பலன் அல்லது நான் சொல்லக்கூடிய பலன் சரியா நடக்கல அப்படின்னு ஒன்றும் உங்க ஜாதகம் தப்பா இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர் நான் தப்பா இருக்கணும். அந்த தவறு இங்க ஒருபோதும் வரக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? ஒருபோதும் வரக்கூடாது. கல்யாணமா சொன்ன மாசம், வேலையா சொன்ன மாசம், புத்திர பாக்கியமா சொன்ன மாசம், சொத்து சுகமா சொன்ன மாசம் நடக்கணும், நடந்தே ஆகணும். இது பிரம்மசாஸ்திரம். பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. இப்ப தொடர்ந்து இது பொது பலன். அதே நேரத்தில் உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா உங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஆக இப்ப எல்லா ராசிக்குமே பங்குனி மாத பலன்களை நாம் சிறப்பாக பார்க்க போகின்றோம். பங்குனி மாத பலன்கள் பிரமாதமா இருக்க போது யாருக்கு? ரிஷப ராசிக்கு. ரிஷப ராசிக்கு பங்குனி மாத பலன்கள் காலப்புருஷ தத்துவத்திற்கு 2ஆம் இடம் ரிஷப ராசி. அப்ப முதல்ல உங்க ராசிக்குரிய சுக்கிரன் அவர் போய் லாபஸ்தானத்தில் உச்சம் பெறார். எப்படி இருக்கு? ஃபைனான்ஸ், பேங்க், வங்கி, பேங்க்கு, ஃபைனான்ஸ் நடத்துகிறவங்க, வட்டி கொடுத்து வாங்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப டாப்பில் இருக்கும், பிரமாதமாக இருக்கும். பேங்கில் வேலை பார்க்குறவங்களாம் ஹை போஸ்ட் போயிடலாம். ஏன்னா இந்த ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கிரன் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதம் பங்குனி மாதம். இது எப்போ வரைக்கும் இருக்கு அப்படின்னா 27/3/2026 வரைக்கும் இருக்கு. 27/3/2026. அதுக்கப்புறம் அதாவது பங்குனி 13, அதாவது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பங்குனியுடைய அடுத்த பகுதியில் சுக்கிரன் மேசத்துக்கு வந்துடுறார். அப்போ சிலருக்கு இடமாற்றம் ரிஷபத்துக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது மாற்றமே இல்லை. அப்ப அடுத்து ரிஷபத்துக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடம், அந்த பாக்கியஸ்தானத்தில் தனாதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, தனஸ்தானாதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானம் 2, 5 அதாவது வருமானம், வியாபாரம், பேர், புகழ், அந்தஸ்து, உயர்ந்த பதவி, உயர்ந்த சொத்துக்கள், அதே நேரத்தில் பிள்ளைகளுடைய வளர்ச்சி, முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய அனைத்தும் தரக்கூடிய ஒரு இடத்தில், அது 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் தொடர்பு கொண்டாலும், அந்த 9ஆம் இடத்தில் 5 இருந்தாலும் மிகப்பெரிய உயர்வு, மிகப்பெரிய முன்னேற்றம்
மிகப்பெரிய பதவி முன்னேற்றம், மிகப்பெரிய உயர்ந்த கல்வி, பிஹெச்டி படிக்கிறது, டாக்டர் படிக்கிறது, ஒரு ஐஏஎஸ் படிக்கிறது, ஒரு ஐபிஎஸ் படிக்கிறது, இதெல்லாம் ஒரு சிறப்பாக அமையக்கூடிய ஒரு காலம் அமைஞ்சிடும். புரிஞ்சுட்டீங்களா? அங்கே உங்களுக்கு படிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு வரும். அதாவது ஒரு படிப்புனா சாதாரண படிக்கிறது இல்லை, மிகப்பெரிய படிப்பு தான். பதவினா மிகப்பெரிய பதவி தான். ஏன்னா ராகு பிரம்மாண்டத்தை உருவாக்கக்கூடியவர் இருக்கிறார். புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரம் ஒரு செவ்வாய், 7க்குரிய செவ்வாய் அங்கே இருக்கு. 7, அதாவது 7க்கு 7, 2, 5. அப்போ ஒரு கூட்டு தொழிலில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். கூட்டு தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை எடுத்தும். அதே 7க்குரிய 4 இருக்கிறனால ஒரு சொத்து, கணவன் வழி சொத்துக்களோ மனைவி வழி சொத்துக்களோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கணவன் வழி சொத்துக்களோ மனைவி வழி சொத்துக்களோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அல்லது கணவன் மனைவி இருவரில் யாராவது ஒருத்தர் வந்து இந்த மேல் படிப்பு, அதாவது மேல் படிப்பு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே படிச்சிருப்பாங்க, மேல் படிப்பு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரிஞ்சுட்டீங்களா? மேல் படிப்பு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாகனங்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து காலப்புருஷ தத்துவத்துக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து சூரியன், சுக்கிரன், சனி, இந்த 3 கிரகங்கள். சனி இப்போதான் பயிற்சி ஆயிருக்கு. உங்களை வெற்றி ஸ்தானம், லாபஸ்தானத்தில், ரிஷபத்துக்கு லாபஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானம், எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி என்று சொல்லக்கூடிய இந்த சனி பயிற்சியினுடைய மிகப்பெரிய வெற்றியே ரிஷபராசிக்கு முதலிடம் தான். அப்படிப்பட்ட இடத்தில் வந்து சூரியன், சுக்கிரன், உங்களுக்கு சூரியன் வந்து 4ஆம் அதிபதி, ரிஷபத்துக்கு 4ஆம் வீட்டுக்குரியவன். அடுத்ததாக சுக்கிரன் உங்கள் ராசிக்கு அதிபதி, 6ஆம் அதிபதி, 1, 6க்குரியவன். சூரியன் வந்து 4ஆம் வீட்டுக்குரியவன். அப்போ 4க்குரியவர், 1, 6க்குரிய சுக்கிரன். அதே நேரம் உங்களுக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய 9க்குரியவர் சனி பகவான். ஆக இந்த 9ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி, அதே நேரத்தில் 1, 6க்குரிய சுக்கிரன், இந்த 3 பேருடைய இணைவு. அப்போ நீங்கள் நினைக்கக்கூடிய, மனசில் நினைக்கக்கூடிய எல்லா காரியங்களும், ஒரு வாகனம் வாங்குறதோ, ஒரு வீடு கட்டுறதோ, ஒரு நல்ல பதவிக்கு போகிறதோ, ஒரு நல்ல உயர்ந்த பதவியை அடைவதோ, பேரும் புகழும் கிடைப்பதோ என்று சொல்லக்கூடிய இத்தனை யோகங்களையும் 1, 6, 4, 9க்குரியவன், 9 புகழ், உயர்ந்த சம்பாத்தியம், உயர்ந்த பதவி, 4 வீடு, வாகனம், அது எல்லாமே சிறப்பாக அமையக்கூடிய ஒரு மாதமாக இந்த பங்குனி மாதம் அமைந்திருக்கிறது. நல்ல கவனிங்க. 4ஆம் இடம், உயர்ந்த கல்வியும் பெறலாம், உயர்ந்த நல்ல வாகனம் பெறலாம், வீடு வாச சொத்துக்களை பெறக்கூடிய வீடு, வண்டி, வாகனம். புரியுங்களா? இதெல்லாம் அப்போ ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதில் வந்து எந்த சந்தேகமே இல்லை. அதை விட உங்கள் தனஸ்தானத்தில் 2ஆம் இடத்துல குரு வழக்கம் போல தொடர்ந்து இருக்கிறார். புரிஞ்சுட்டீங்களா? அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அமைப்பு. அப்போ தனத்திற்கும், செல்வத்திற்கும், கல்விக்கும், பதவிக்கும் எந்தவித ஒரு பாதிப்பே இல்லை. முன்னேற்றம், வெற்றி, அதிரடி ஆச்சரியமான உலக புகழ் அடையக்கூடிய வெற்றி, நிச்சயம் வெற்றி, உறுதியான வெற்றி ரிஷபராசிக்கு. இது வந்து பொது பலன். ரிஷபராசினர்களே பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்குறோம்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சரிங்களா?